ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்மீ ரிஸ்வான் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டே 2 vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நயன்தாரா படம் பார்த்துருப்பீங்க. அந்த நயன்தாரா படம் அறம் படம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த படம் வந்து எங்கள் ஊரில் தான் எடுத்தாங்க. நாங்கள் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமநாதபுரம் ஆப்பனூர். ராமநாதபுரத்தில் தான் எடுத்தாங்க. அங்கே ஒரு கம்மாக்கார இதாக இருக்கும், அங்கே தான் எடுத்தாங்க. இப்போ நான் வந்துட்டு அங்கே தான் இருக்கேன். நான் காட்ட முடியுமான்னு தெரியல. ஃபுல்லாக முள்ளு செடியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ முள்ளு செடி இருக்குண்டு. இப்போ நான் உள்ளே போக முடியுமான்னு தெரில. அப்பா பைத்தியக்கார மாதிரி கத்திருக்கேன்டா. பாருங்கள் எவ்வளோ முள்ளு செடியாக இருக்குது. அந்த இது மாதிரி தான் இந்த இடம்னா இது ஒன்றும் அட்வென்ச்சராக இருக்குது. ரொம்ப ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து முள்ளு செடி பாருங்கள். என் கை கிட்டே எவ்வளோ முள்ளு செடியாக இருக்குது, கால்லேயும் முள்ளு செடியாக இருக்குது. திஸ் பிளேஸ் இஸ் வெரி அட்வென்ச்சர் கைஸ். போயாச்சுங்க, ஒரு வழியாக போயாச்சு உள்ள. வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த இடத்துல தான் வந்து அந்த அறம் படம் எடுத்தாங்க. எக்ஸாக்டாக தெரில, ஆனால் இந்த இடம் தான் கன்ஃபார்மாக. இந்த மாதிரி நடு இடம் தான். அந்த ஆழ்குழாய் கிணறு அந்த சீன் மட்டும்தான் இங்கே எடுத்தாங்க. இப்போ உங்களுக்காக வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவன் தான் இந்த ஊருக்காரன். அவன் வந்து காட்டலான்னு ஒரு பிளானில் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வாடா உள்ளே போய் பார்ப்போம்டா அப்படின்ட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவன் தான் ஏன்னா நான் முள்ளெலாம் நடக்க மாட்டேன். எனக்கு பயம் முள்ளுனா. லைட்டாக கூட குத்திச்சுனா கூட நம்ம கத்திடுவேன். நான் வலிக்கும் பயங்கரமா இல்லை. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாவக்காய் செடிஸாக கிடக்குது. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா என்ன சொல்கிறது, விவசாயிங்கள்லாம் வந்து இது பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாருங்கள், இதில் வந்து பாவக்காய் செடி, இதெல்லாம் வந்து பாவக்காய் செடி, பாவக்காயெலாம் இருக்கும், நிறையா பாவக்காய் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். எனக்கு இதில் பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த படம். நம்ம ஊர் வந்து வெயில் அடிக்குது, அதனால தான் நான் ஃபோனை பார்க்க முடியல. நம்ம ஊர் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. இன்னும் எல்லாத்தையும் சொல்ல, இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் தான் படம் எடுத்திருக்காங்கடா, அறம் படம் எங்கள் ஊரில் தானே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா இப்போ தனுஷ் படமும் வந்து ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். அவன் வரமாட்டான், என்ன சொல்கிறது, கேமராவில் அவன் ரொம்ப சைப்படுறான். தனுஷ் படமும் வந்து இங்கே தான் எடுத்துருக்காங்க அவன் ஏதோ சொல்கிறான். இன்னொன்று கொம்பன் படம் எல்லாத்துக்கும் தெரியும், கார்த்திக் படம். ஆமாம், சூர்யா சாரோட தம்பின்னு நினைக்கிறேன். ஆமாம், கார்த்திக் படம் வந்து கொம்பன் படம். இங்கே நெக்ஸ்ட் வீடியோவில் அதை காட்டுறேன். ஒன்று நான் வீடியோ எடுத்துருக்கோமோ பார்த்தேன், அதை காட்டுறேன். என்னதுன்னு தெரியல. இது மண்டை ஓடலாம் கிடைக்குங்க, நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், மண்டை ஓடி, இங்கே ஒரு எலும்பு கிடைக்கு ஃபுல்லாக. அந்த வரையும் இந்த லாஸ்ட் தெரியுதா, இந்த லாஸ்ட் வரையும் அப்படி. இன்னொன்று வந்து ஒரு சீரியல் எடுத்தாங்களா, இப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான். என்னன்னா வந்து செத்தும் 1000 பொண்ணா, செத்தும் 1000 பொண்ணுன்னு ஏதோ ஒரு சீரியல் பேர் சொன்னான். நான் சீரியலாக பார்க்க மாட்டேன். நீங்கள் பார்ப்பீங்கன்னா வந்து ஆமாம் இந்த சீன் போட்டுறேன் கமெண்ட்டை சொல்லுங்கள், எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சீரியலாக அவ்வளோலாம் பார்க்க மாட்டேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோஸில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்காக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம வந்து க்ரோ ஆகிட்டே வருவோம். எனக்கு கண்டென்ட் கிடைக்கல, அதனால தான் நான் வந்து இவனை கூட்டிகிட்டு நான் வந்து ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு சுத்தமாக கண்டென்ட் கிடைக்கல. நாளைக்கு வந்து ஒரு மேரேஜ் இருக்குது, அந்த மேரேஜை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு வேலை இருக்குது, அந்த நான் போல காட்டுறேன். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம போகிறோம், அதையும் காட்டுறேன். ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். காய்ஸ், உங்களுக்கு இன்னும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஊர் ஆப்பனூர்லேருந்து தான் வந்து அந்த பாவக்காயன்னு சொல்லுவாங்கள்ல,
அது இந்த ஊர்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ அங்கே தான் நின்றுட்டு இருக்கேன் சரிங்களா. அந்த கம்மாய் பெரிய கம்மா, செம்ம பெருசு கம்மா வேறு. இப்போ அங்கே தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் பாவக்காய் லைவாகவே காட்டுறேன். இது நாங்கள் வந்து பறித்து வச்சு அப்படி பொறிச்சு வச்சு அப்படிலாம் நாங்கள் பண்ணல சரிங்களா. இது ஃபுல்லாகவே பாவக்காய் தான். இது ஃபுல்லாகவே வந்து பாவக்காய் தான். இங்கே நாங்கள் பார்த்த இடத்துல எல்லாமே பறிச்சிட்டாங்க. இப்போதைக்கு வந்து இங்கே கிடக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஒரு பாவக்காய் கிடக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று கிடக்கு. அண்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே இது பாருங்கள் கிடக்கு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோங்காக வந்து எல்லாம் பறித்து அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. எப்படின்னா வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ஒரு செட்டு பாவக்காய் இன்றைக்கி வந்துச்சு, அதனால் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பறித்து சென்னையிலேருந்து ஆளுக்கு வந்தோடனே எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்குள்ளே அவங்க விற்றுப்பாங்க. அப்படி நான் ஒன்றுக்கு வந்து அப்படி இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன். பாவக்காய்லாம் வீடியோஸ் பாருங்கள். இந்த பாருங்கள் அப்பா, இது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா. இங்கேருந்து தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு வில்லேஜ் நம்ம ஊர்லேருந்து எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா வந்து இது ரொம்ப பெரிய இதுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி சொல்லும் போது. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் ஊரை வந்து கொஞ்சம் வெளிப்படுத்துங்க சரிங்களா. இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களோட ஊரை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்தி எல்லாத்துக்கும் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி இப்படிதான் இருக்குது இந்த ஊர் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, நான் ஊர் வந்து எங்கள் ஊர் கபடியில் செம ஃபேமஸ்ஸு. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். 2-3 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். எங்கள் ஊர் கபடி கப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். இப்போ திருப்பி அதை எடுத்தால் அவங்களுக்கு தான் போர் அடிக்கும் சரிங்களா. இப்போ அதனால தான் இந்த மாதிரி டெய்லி விளாக் மாதிரி நான் எடுக்கிறேன் சரிங்களா. இவனும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நான் கண்டென்ட் கொடுக்க, அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெயில் அடிக்குது, அதனால தான் நான் கேமராவை பார்த்து என்னால் பேச முடியல. கொஞ்சம் நாளைக்கு மேரேஜ்னால வந்து பாட்டெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பேசுகிறது கேட்குமா இல்லைன்னு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கம்மியாக கேட்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களை அடுத்த சிங்கர் நானும் இஸ்வான். Bye guys.